பழனிச்சாமியும் பாக்யாவும் ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? போய் கூட்டிட்டு வாங்க. என்ன மேடம் நீங்க கார்ல வரும்போது நல்லா யோசிச்சுட்டு தானே வந்தீங்க? இப்ப நேரமாயி போச்சுங்க. இன்னும் எவ்வளவு நேரம் யோசிப்பீங்க? சார், மயுவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு என்னால முடியும்னு தோணல சார். என்ன மேடம், ஸ்கூல்ல விடமாட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் மயுவ நல்லா தெரியுமே. இங்க இருக்க வாத்தியாரு டீச்சர்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமே மேடம். சார், மயு ரொம்ப சின்ன பொண்ணு சார். என்ன மேடம், ஸ்கூல் வாசல் முடிய வந்துட்டோம், இன்னும் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? வீட்ல அத்தை மாமா செலியன் இவங்களெல்லாம் யோசிச்சு நான் இங்க வந்துட்டேன். ஆனா மயுவை பத்தி யோசிச்சா அடுத்த அடி எடுத்து வைக்க தோணல சார். கோர்ட்டு போலீஸ் ஜட்ஜுன்னு எல்லாரையும் பார்த்தா குழந்தை பயந்து போயிட மாட்டாளா? சொல்லுங்க சார். என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம தான் கூட இருக்க போறோமே, தனியாவா விட்டுற போறோம்? சொல்லுங்க சார். அவங்க நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்களா சார்? கேட்கட்டும் மேடம். 1000 பேரு 1000 விதமா கேட்கட்டும். கேள்வி கேட்கறது ஃபுல்லா நம்ம அட்வொகேட்டுங்க. ஒரு ரொம்ப தன்மையா பேசுவாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க. ராதிகாவுக்கு தெரிய வரும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? ராதிகா முதவே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரிச்சிருக்கணும். அவங்க விசாரிக்காம விட்டது அவங்க தப்பு தானே சார். நியாயமா பார்த்தா மயுவ கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் சரி. ஆனா மனசாட்சி இப்படி பார்த்தா அது தப்புன்னு தோணுது சார். மயு இருந்த இடத்துல இனியா இருந்தா நான் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவேனா? அதே மாதிரி தானே சார் மயு. என்ன மேடம் சொல்றீங்க? அந்த இடத்துல இனியாவே இருந்தாலும் ஒரு தப்பும் செய்யாதவங்கள காப்பாத்துறது இனியாவுக்கு புண்ணியம் தானே மேடம். ரொம்ப யோசிக்காதீங்க சார். என் பொண்ணா இருந்தா பேசி புரிய வைக்கலாம், 1000 வாய்ப்பு இருக்கும் சார். ஆனா இங்க அதுவும் இல்லையே சார். மேடம், ஒண்ணு வேணா பண்ணலாம். மயு நடந்ததா பாத்திருக்கேன்னு சொல்லுச்சு, அதுகிட்ட நீங்க விசாரிச்சிருக்கீங்கல்ல, அதனால அத நீங்க கோர்ட்ல சொல்லிடலாம்ல. ஜட்ஜே மயுவ கோர்ட்ல ஆஜர்படுத்துங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா குழந்தைகிட்ட போய் அவங்க தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கோர்ட்ல அவங்க ஆப்போசிட்டா திரும்பிட்டாங்கன்னா அப்புறம் கோர்ட்ல பிரச்சனை நமக்கு தான். ரொம்ப யோசிக்காதீங்க மேடம், அது ஆகாது. டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கணும் மேடம். இப்படியே நீங்க யோசிச்சு நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா ஈஸ்வரி அம்மாவுக்கு எதிரா திரும்பிருங்க. எந்த முடிவா இருந்தாலும் சீக்கிரத்துல எடுங்க. கோர்ட்டுல கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். ஆனா எத்தனை வருஷம் தான் தெரியல. ஆயுள் தண்டனையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸ்வரின்னு 3 முறை கூப்பிடுறாங்க. ஈஸ்வரிய போலீஸ் கூட்டிட்டு வர்றாங்க. அனில் தம்பி, இன்னும் பாக்யா அக்கா வரவே இல்லையே. ஜட்ஜு சொல்றாரு, இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு இந்த கோர்ட் முடிவுக்கு வந்துள்ளது. ஆரம்பம் முதலே கோபிநாத் ராதிகா திருமணத்தில் ஈஸ்வரிக்கு விருப்பமில்லை என்பதும் ராதிகா மேல் ஈஸ்வரி கடும் வெறுப்பில் இருந்திருக்கிறார் என்றும் நிரூபணம் ஆகியிருக்கிறது. இந்த குழந்தை விஷயத்தில் ராதிகாவிடமும் கோபிநாத்திடமும் பலமுறை ஈஸ்வரி கூறினார். அதை ஈஸ்வரியின் சொந்த மகன் கோபிநாத்தும் கோர்ட்டில் ஒப்புக்கொண்டு இருக்கிறார். இந்த வழக்கு விசாரணை முடிவில் ஈஸ்வரியின் அத்தனை குற்றச்சாட்டுகளும் உண்மை என தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஈஸ்வரி ராதிகாவை தள்ளிவிட்டு கொலை செய்ய முயன்றார் என்பதை இந்த கோர்ட்டில் நிரூபணம் ஆகியிருப்பதால் ஈஸ்வரி குற்றவாளி என இந்த கோர்ட் முடிவு செய்கிறது. ராமமூர்த்தி சொல்றாரு, ஐயா, ஈஸ்வரி இந்த தப்ப பண்ணிருக்க மாட்டாயா? பெரியவர உட்காருங்க. பெரியவர, நீங்க யாரு? ஐயா, அவ என்னோட மனைவியா. இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தியிருக்கேன், எனக்கு தெரியாதாயா? ஐயா, அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுயா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்யா. பெரியவர, கோர்ட்ல இந்த மாதிரி பேசக்கூடாது. கான்ஸ்டபிள், அவரை வெளியே கூட்டிட்டு போங்க. போலீஸ் கூட்டிட்டு போறாங்க ராமமூர்த்திய. ராமமூர்த்தி அழுது கதறாரு. ஜட்ஜு சொல்றாங்க, எல்லாரும் உட்காருங்க. போலீஸ் சொல்றாங்க ராமமூர்த்தி கிட்ட, ஐயா, நீங்க வெளியவே தான் நிக்கணும், உள்ள வரக்கூடாது, சரியா? ராமமூர்த்தி சொல்றாரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்களே. ஈஸ்வரி செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த குற்றத்துக்கான தண்டனை தேநீர் இடைவெளிக்கு பிறகு அறிவிக்கப்படும். செலியா, வாடா போலாம். கமலா ராதிகா கிட்ட சொல்றாங்க, அந்த ஆளு மாத்திரம் கத்தி கூப்பாடு போடாம இருந்தா என்ன தண்டனைன்னு ஜட்ஜு சொல்லியிருப்பாரு. அத்தா, ஈஸ்வரிய பத்தி உனக்கு தெரியும்லடா, அவ தப்பு பண்றாளா? அவங்க எல்லாரும் தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. செல்வி, எத்தனை வருஷமா
அவளை நீ பாத்துக்கிட்டு இருக்க? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? தாத்தா அழாதீங்க தாத்தா. தாத்தா நாங்கெல்லாம் இருக்கோம், தைரியமா இருங்க தாத்தா. இல்லடா, இல்ல, நான் அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியலையே. தாத்தா அமைதியா இருங்க, அழாம இருங்க தாத்தா. என்னாச்சு எழிலு? மாமா, பாக்யா, எல்லாம் போச்சு பாக்யா. நம்ம குடியே முழுகி போச்சு. அக்கா, ஏன்கா இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு? ஏன்கா ரெஸ்டாரண்ட்டுக்கு போன? என்ன ஆச்சுன்னு யாராவது சொல்லுங்களேன். எலியன் சொல்றாரு, அம்மா பாட்டிய குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கம்மா. என்னடா சொல்ற? தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? எழில் சொல்றாரு, இன்னும் சொல்லலாமா, டீ பிரேக் முடிஞ்ச பிறகுதான் சொல்லுவாங்க. பாக்யா, அவளுக்கு தண்டனை கிடைக்க போகுது. பாவம் ஈஸ்வரி. மாமா, அத்தைக்கு தண்டனை கிடைக்காது. அத்தை நிரபராதின்னு நிரூபிச்சு நம்ம வெளியே கொண்டுட்டு வந்துடலாம் மாமா. இன்னைக்கே வருவாங்க மாமா. ஆமா, உள்ள வாங்க போலாம். நான் சொல்றேன்ல, எல்லாரும் உள்ள வாங்க. என்னம்மா சொல்ற? வாங்க மாமா சொல்றேன். உட்காருங்க மாமா. இல்ல, நீயும் உட்கார்றா. நீ உட்காருமா. இருடா வர்றேன். அம்மா, வக்கீல் சார். என்ன மேடம் சொல்லுங்க. பாக்யா எல்லாத்தையும் சொல்றாங்க வக்கீல் கிட்ட. கமலா சொல்றாங்க ராதிகா கிட்ட, எங்க அந்த அம்மாவுக்கு தண்டனை கொடுக்கும்போது இந்த பாக்யா இருக்க மாட்டாளோன்னு நான் நினைச்சேன். நல்ல வேளை வந்துட்டா. என்ன ராதிகா பேசிக்கிறாங்க தெரியலையம்மா. ராதிகா ஏதோ ரகசியம் பேசுறாடி. அம்மா உட்காருமா. வக்கீல் பாக்யா கிட்ட ஓகேன்னு சொல்றாங்க. நீங்க போய் வெயிட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. பழனிசாமி வெளியே நின்னுகிட்டு டயத்தை பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜட்ஜு வர்றாங்க. அப்ப எல்லாரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. ஈஸ்வரின்னு 3 முறை கூப்பிடுறாங்க. ஜட்ஜு சொல்றாரு, குற்றம் சாட்டப்பட்ட ஈஸ்வரிக்கு சாட்சிகள் எல்லாருமே எதிரா இருப்பதால் இந்த வழக்கில் அவருக்கு அதிகபட்ச தண்டனை. வக்கீல் சொல்றாரு, யுவர் ஆனர், தீர்ப்பு வழங்கும் முன் எங்க தரப்புல இருந்து ஒரு சாட்சிய நீங்க விசாரிக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜு சொல்றாரு, தீர்ப்பு சொல்றப்பதான் சாட்சி எல்லாம் கூட்டிட்டு வருவீங்களா? சாரி யுவர் ஆனர், இந்த ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் நீங்க விசாரிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜி கேக்குறாரு, யார் அந்த சாட்சி? வக்கீல் அந்த நோட்டீஸ கொண்டு வந்து கொடுக்கறாரு. அம்மா எங்கம்மா போற? ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வெளியே போறாங்க. பாக்யா மேடம், சார் வர சொல்லிருவாங்க. மயூ கண்ணு, பழனிசாமி சொல்றாரு, மயூ கண்ணு உண்மையை சொல்லணும். உண்மையை சொல்ல எப்பயும் பயப்படக்கூடாது. பாக்யா சொல்றாங்க, சாரி மயூ, உன்னை இப்படிப்பட்ட நிலையில கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. எனக்கு வேற வழி தெரியல. இப்ப உன்னை உள்ள கூப்பிடுவாங்க. நீ வீட்டுல என்ன பாத்தியோ அதை அப்படியே சொல்லிரு. சரியாமா? ஓகே ஆண்டி. பாக்யா மயூவை கூட்டிட்டு போறாங்க. பழனிசாமி வெளியவே நிக்கிறாரு. மயூன்னு 3 ட்ரிப் கூப்பிடுறாங்க. எல்லாரும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ராதிகா சொல்றாங்க கமலா கிட்ட, அம்மா மயூமா. ராதிகா சொல்றாங்க, நோ யுவர் ஆனர், இத அனுமதிக்கவே மாட்டேன். ஐயோ சின்ன குழந்தை. அம்மா சொல்லுமா. ஷீ இஸ் அ மைனர், நான் ஒத்துக்க மாட்டேன். ஜட்ஜு சொல்றாரு, சைலண்டா இருங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. நீங்க உட்காருறீங்களா இல்ல வெளியே அனுப்பவா? மயூ, வாட் இஸ் திஸ்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா? ஜட்ஜு சொல்றாரு, சாட்சியை கூட்டிட்டு வாங்க. ராதிகா கேக்குறாங்க கமலா கிட்ட, அம்மா மயூ எப்படி கோர்ட்டுக்கு வந்தா? பாக்யா மயூவை கூட்டிட்டு வர்றாங்க. அப்ப வக்கீல் சொல்றாங்க, மயூ மாத்திரம் இங்க நின்னா போதும், நீங்க நிக்க வேணான்னு சொல்றாங்க. மயூ, நான் கீழே நிக்கிறேன். சரியா ஆண்டி? ஜட்ஜு சொல்றாரு, நீங்க கேளுங்க. தேங்க்யூ யுவர் ஆனர். வக்கீல் கேக்குறாரு, உன் பேர் என்னம்மா? மயூரா அப்படின்னு சொல்றாங்க. எத்தனாவது வகுப்புமா? அங்கிள் 10th. உங்க அம்மா பேரு? ராதிகா அங்கிள். உங்க பாட்டி பேரு? கமலா. இங்க நிக்கிறாங்களே இவங்கள உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் அங்கிள், இவங்க பேரு ஈஸ்வரி பாட்டி. உங்க அம்மாவை கொலை பண்ண ட்ரை பண்ணதா உங்க பாட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. புடிச்சு தள்ளி விட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப நீ அங்க இருந்தியாமா? சொல்லுமா மயூ, நீ அங்க இருந்தியா? அங்கிள், நான் அங்க இருந்தேன். அங்க என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா. அப்ப ராதிகா எந்திரிச்சு நின்னு, 15 வயசு பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? கமலா சொல்றாங்க, அந்த பொண்ணுகிட்ட என்ன கேக்குறீங்க? அதான் என்ன நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல. ஜட்ஜு சொல்றாரு, நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 2 பேரும் உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. நீ சொல்லுமா, அங்க என்ன நடந்துச்சு? அங்கிள், மம்மி இன்னைக்கு ஆஸ்பத்திரி கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க தண்ணி எடுக்க கிச்சனுக்கு போனாங்க. ஈஸ்வரி பாட்டி டைனிங்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மம்மி தண்ணி எடுத்துட்டு வந்தாங்களா? அப்ப ஒரு ஃப்ளவர் வாஷ் கீழே விழுந்துருந்துச்சு. அது தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க.
மம்மி கீழே விழும்போது ஈஸ்வரி பாட்டி மம்மிய பிடிக்க போனாங்க. அதுக்குள்ள மம்மி கீழே விழுந்துட்டாங்க. நான் ஹால்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். மம்மிய பாட்டி தள்ளி உள்ள எதிர்த்தரப்பு லாயர் வர்றாரு. ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு யுவர் ஆனர். ஜட்ஜு சொல்றாரு, நீங்க எதுவும் பேசாதீங்க, போய் உட்காருங்க. லாயர் கேக்குறாரு, அங்க என்ன நடந்துச்சுன்னு நீ நல்லா பாத்தியாம்மா? நான் பார்த்தேன் அங்கிள். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். சரிம்மா, நீ போய் உட்காரு. மயு பாக்யா கிட்ட நிக்கிறாங்க. ஜட்ஜு சொல்றாரு, குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கோங்க. இப்படிதான் தவறான புகார் கொடுப்பீங்களா? இன்று ஆஸ்திரேலியாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.